வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு 2 குட்டி கதை சொல்கிறேன். அதில் மகாபலி சக்கரவர்த்தி தெரியும் இல்லையா? வாமன அவதாரம். மகாவிஷ்ணு எடுத்து அசுர ராஜா மகாபலியை பூமிக்கு எல்லையில் அமுத்திடுவார். அதே டயத்தில் அவரோட தாத்தா தான் பிரகலாதன் தெரியும், நரசிம்ம அவதாரத்தில் வந்த அந்த குழந்தை. அப்போது மகாபலியும் தன்னோட தாத்தா பிரகலாதன் கிட்ட போய் கேட்குறார், தாத்தா கோவம் நல்லதா பொறுமை நல்லதான்னு கேட்குறார். இப்போ தாத்தா என்ன சொல்கிறார், கோவப்படுற நேரத்தில் கோச்சிக்கணும், பொறுமையாக இருக்கிற இடத்துல பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா கோச்சிக்கலினா நம்ம யாரும் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம வேலைக்காரங்கிட்ட கோச்சிக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. அவங்க சில சமயம் நம்ம பொருள்களை கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மங்குன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, திரும்ப ஒன்றுமே பேசாமல் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்போது அவங்க மதிக்கவே மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்கிட்ட கண்டிப்பாக கோச்சிக்கணும். படிக்கிற விஷயமாட்டும் ஒழுக்க பழக்கத்தில் கண்டிப்பாக கோச்சு அவங்கள நல்ல வழியில் கொண்டு பொறுமையாக சொன்னாலும் சில சமயங்களில் நிறையா சமயங்களில் குழந்தைங்களுக்கு புரியறதில்ல. அப்போல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், கோச்சிக்கணும். ஆனால் கோச்சிக்கணும், அதே டயத்தில் நம்மளோட பிபியெல்லாம் ஏற்றக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே டென்ஷனாகவும் அப்படியே அஸ்வினி முதிரை போட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொய்க்கோபம் கண்டிப்பாக நடிக்கணும் அவங்ககிட்ட. இதே அது நாங்கள் சொல்கிறோம். ஆனால் பிரகலாதன் அப்படியெல்லாம் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, இப்போ யாரையாவது கிட்டேருந்து நமக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் தான் அவங்கள பார்த்து நம்ம பயந்துக்குவோம் இல்லையா? இப்போ யாராவது பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்டுக்குவானா திட்டிகிட்டே இருப்பாங்க, ஹஸ்பண்ட்ஸு அட்வைஸ் பண்ணியே சாவடிப்பாங்க. அதே டயத்தில் பொண்டாட்டி புருஷன் என்ன போட்டாலும் சோறு போட்டாலும் சாப்பிட்டுக்கிறான்னா என்ன பண்ணுவாங்க, தினம் பழைய சோறு ஃப்ரிட்ஜில் வச்சது பழசு எல்லாம் போட்டு தீத்துருவாங்க. அதனால் நம்ம சில சமயங்களில் கோச்சத்தான் நமக்கு மரியாதை இருக்கும், நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும். அப்போ இதிலே அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா பிரகலாதன், இப்போ பாம்பு கடித்தா நம்ம செத்து போயிடுவோம். ஆனால் பாம்பையே வெல்றதா பவர்ஃபுல் யார்? கருடன் பாம்பை கடித்து சாப்பிட்டு போடும். ஆனால் நம்ம பாம்புக்கு தானே நிறையா கோயில் வச்சு பாம்பை சாமி கும்பிடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கருடனுக்கு அவ்வளோ கோயில் இருக்குதா? இல்லை. ஏன்னா நம்ம இஃப் எ பர்சன் டசன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் வித் அ பர்சன் தென் ஹீ ஓன்ட் ரெஸ்பெக்ட் ஹிம். ஒரு மனுஷனுக்கு ஒருத்தங்கிட்ட இருந்து பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் தான் அவனை மதிப்பாங்க, இல்லைன்னா அவனை மதிக்கிறது இல்லை. அப்போ பிரகலாத சொல்கிறாரு, ஒன்று கூட தெரிஞ்சுக்கோ, கோச்சிக்கிட்டீங்கன்னா உன்னோட அடிக்கடி கோச்சிட்டின்னா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உன்னை விட்டு வெளியே போயிடுவாங்க. சில சமயங்களில் உன்னை சார்ந்து இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோ. இப்போ சார்ந்து இருக்கிறவங்கன்னா உங்கள்கிட்ட பவரும் அதிகாரம் இருக்கிற மட்டும் உங்களோட பொறுமையாக சகிச்சுட்ருப்பாங்க. அப்புறம் எப்போ அந்த அதிகாரம் பணம் எல்லாம் போகுதோ அப்போ அந்த கோபத்தையெல்லாம் அடக்கி வச்சு வெஞ்சன்ஸ் பழி வாங்கணும்னு உணர்ச்சியில் ரைட் டைம் பார்த்துட்ருப்பாங்க. ரைட் டைம் பார்த்து உன்னை திருப்பி அடிப்பாங்க. அதனால் சில சமயங்களில் கோச்சிக்கணும், பல சமயங்களில் பொறுமையாக இருக்கும் கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. அது இப்போது ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அவங்கள ராஜா இல்லையா? அப்போ தப்பு பண்ணுறாங்க, ராஜாவானாலும் நம்மளும் அப்படி தான். ஒருத்தர் தெரிஞ்சே தப்பு பண்ணால் அவங்ககிட்ட கண்டிப்பாக கோச்சிக்கணும், அவங்களுக்கு வேண்டிய பனிஷ்மெண்ட் கொடுத்தே தான் ஆகணும். இப்போ தெரியாமல் தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிடெண்ட்டில் தப்பு பண்ணுறாங்க, தப்புன்னே தெரியாமல் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்டலாம் நம்ம கொஞ்சமாக பொறுமையாக இருந்து அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும், இது தப்புங்க, நீ அடுத்த தடவை பண்ணாதீங்க, எல்லாம் சொல்லித்தரணும். அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பயம் இருந்தால் தான் மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கூடவே. இப்போ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், சில இடங்களில் பொறுமையாக தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்கு, ஹெல்மெட் போட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளாம் கேட்குறோமா, சான்ஸ் கிடைச்சா ஹெல்மெட் போடாமல் போகிறோம்.
ஆனால் போலீஸ் வந்து சில சமயங்களை பிடிச்சி திட்டுவாங்க, திட்டிட்டு ஃபைன் போடுவாங்க. அப்போ இந்த கோவத்தில் திட்டு தான் செய்வாங்க, ஏன்னா நம்ம சேஃப்டிக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட போய் சண்டையெல்லாம் போடக்கூடாது. என்னை அப்படிலாம் திட்ட, நான் தான் பணம் கட்டுறேன்ல, பணத்தை வாங்கிட்டு போனால சில ஆம்பளை பேசுவாங்க. அப்புறம் ஏதாவது பிரச்சனையெல்லாம் வரும், போலீஸ் நிறுத்தி வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் அதிகாரம் இருக்கிற இடத்துலையும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல பொறுமையாக தான் போகணும். அதை விட மெயினான ஒரு காரணம், தப்பே நம்ம பண்ணலினாலும் நம்ம குழந்தைங்க, நம்மளோட அம்மா அப்பா, அப்புறம் மருமக, அவங்கள சார்ந்தவங்க கிட்டையெல்லாம் கண்டிப்பாக வார்த்தைகள் விடக்கூடாது, பொறுமையாக தான் இருக்கணும். சில சமயங்களில் அவங்கள மாற்றலாம் ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் மாறிக்கிங்க. ஏன்னா மாற்ற ட்ரை பண்ணால் டென்ஷன் தான் வரும், பிரச்சனை வரும். அவங்கெல்லாம் நம்ம வினைப்பதிவுகளோட பலனால தான் அந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா, குழந்தைங்க, அவங்கள சார்ந்தவங்க எல்லாம் நமக்கு அமையிறாங்க. அதனால் புரிஞ்ச வரைக்கும் நம்ம பொறுமையாக அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம். அவங்க கேட்கலைன்னா விட்டுடுங்க, நீங்கள் மாறிக்கிங்க, அவங்கள மாற்ற நினைக்காதீங்க. அது அதே சார்ந்து இன்னொரு கதை என்ன தெரியுங்களா? நம்ம மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து யுதிஷ்டிரரை வந்து சூதாடி ஏமாற்றி அவங்கள வந்து 12 வருஷம் வானப்பிரஸ்தம் காட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ திரௌபதியோட சீலையெல்லாம் பிடிச்சி இழுத்துருவாங்க இல்லையா, அப்போல்லாம் அவமானப்படுத்தியிருப்பாங்க. அப்போது அதனால் திரௌபதிக்கும் பீமனுக்கும் அவ்வளோ கோபம். என்ன சொல்கிறாங்க, இப்போவே போய் சண்டை போடலாம். ஏன்னா யுதிஷ்டிரனுக்கு 2 பக்கம், பீமனும் அர்ஜுனனும், யுதிஷ்டிரன் என்ன சொன்னாலும் கேட்க ரெடியாக இருக்கிறவங்க அவங்க. அப்போ அவங்க வந்து கௌரவாசை எப்போ வேணாலும் அவங்க அடித்து தூக்கலாம். ஆனால் அது யுதிஷ்டிரர் சொல்கிறாரு, பொறுமையாக இருங்க, கோபம் வந்து எப்போவுமே சரியில்லை, நம்ம ரைட் டைம் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறார். பொறுமையாகவே இருக்க சொல்லிகிட்ருக்காரு. அப்போது முனிவர் வந்து கேட்குறாரு, ஏன் யுதிஷ்டிரா, உனக்கு தான் 2 பிரதர்ஸ் இருக்காங்களா, போய் நீ அடித்து தூக்க வேண்டியது தான் நான் கௌரவர்களைன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார், இப்போ நான் கோச்சிக்கிட்டால் ஜாஸ்தி பிரச்சனைகள் தான் வரும். அப்போது நம்ம வந்து நாங்கள் வந்து சூதாடி தோத்ததுக்கான பனிஷ்மெண்ட்னா தண்டனையை நாங்கள் அனுபவிச்சுட்ருக்குறோம். அப்புறம் அதே டயத்தில் நாங்கள் சண்டை வந்தாலும் வரும், கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். 13 வருஷம் கழிச்சு போனாலும் துரியோதனை கொடுக்க மாட்டான்னு அவருக்கு தெரியுது, அடி மனசில் கொஞ்சம் தோணுது. அதனால் நாங்கள் அந்த சண்டை வந்தால் என்னெல்லாம் ரெடியாக இருக்கணும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அவர் ஆங்கர் மஸ்ட் பிகம் டிசிப்ளின்டு ஸ்ட்ரென்த். நம்ம கோபம் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பலமாக இருக்கணும். இங்கே வந்து யுதிஷ்டிரர் என்ன சொல்கிறாரு, கோபம் வேணும், அது வந்து ஒரு பலமாக நம்ம மாற்றணும். நாட் ஏ ரெக்லெஸ் ரிவெஞ்ச். கோவம் வந்துச்சு அவனை போய் அடித்து தூக்கிட்டு வரக்கூடாது, அது பிளான் பண்ணி செய்யணுங்கிறார். பிளான் பண்ணி அதை டிசிப்ளின், கோவத்தை கூட நம்ம வந்து சப்ளிமேட், அதை மாற்றிக்கணும். அந்த கோவம் அவன் நினப்பு வந்து தான் நல்லா. இப்போ அர்ஜுனன்லாம் அப்போ தான் தவமெல்லாம் இருந்து நிறையா அஸ்திரம், வில்லு, அன்பு, காண்டீவமெல்லாம் அவருக்கு அப்போ தான் கிடைக்குது. அந்த 12 வருஷம் வனவாசத்தில் அவருக்கு அப்போ தான். அப்போது டிசிப்ளினாக இருந்து நம்ம வந்து நம்மளோட கோபத்தை அப்படியே மடைமாற்றம் செய்ய வேண்டும்னு சொல்கிறாரு. அப்புறம் ஃபைனலி யுதிஷ்டிரா என்ன சொல்கிறாரு, பேஷன்ஸ் டசன்ட் மீன் வீக்னஸ். நாங்கள்லாம் பொறுமையாக இருக்கிறதுனால நான் வீக்காக இருக்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, நான் கோவிக்கிறதுனால எனக்கு பலம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து என்னோடய கோபத்தை வந்து மடைமாற்றம் செஞ்சு நான் அதை என்னோடய பலமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்க, ஏமாற்றியிருப்பாங்க. அப்போது என்ன பண்ணணும், அவங்கள வந்து நம்ம வச்சுக்கணும். அவங்க சிலவங்ககிட்ட நான் சொல்லுவேன், அவங்க ஃபோட்டோவே நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டிக்கிங்க, வீட்டிலனா பீரோவில் மாட்டிக்கிங்க, ரகசியமான இடத்துல மாட்டிட்டு தினம் அவங்கள பாருங்கள். நான் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுவேன், உன்னை விட இல்லை, முன்னாடி நான் தோக்க மாட்டேன், அதே போதும், நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு வரும் பார்த்திங்களா, அது ஒரு பலம், தானாக அது ஒரு பலங்க. அது மாதிரி இந்த மாதிரி 2 ஒரு தலைவனுக்காகட்டும் ஒரு வாழ்க்கை நெறியாகட்டும் இந்த கோபம் வந்து என்ன சொல்கிறாரு, பொறுமையாக இருந்து நம்ம கோபத்தை பலமாக மாற்றணும்னு சொல்கிறார். அப்போ தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டேயும் அதை பற்றியெல்லாம், குழந்தைங்கிட்ட போய் என்ன சொல்லுவேன், கோபம் வந்து எப்படி தெரியுங்களா, மேகி நூடுல்ஸ் மாதிரி. மேகி நூடுல்ஸ் வந்து என்ன,
வேணுங்கிறப்போ வீட்டுக்கு போனோமா, போட்டோமா, தண்ணி போட்டோமா, தூளை போட்டோமா, சாப்பிட்டோமா, சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அதே டயத்தில் வீட்டில் அம்மா சமைச்ச சாப்பாடு சில சமயங்களில் டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் அது வந்து மெதுவாக தான் வேலை செய்ய முடியும். ஏன்னா வீட்டில் சமைக்கணும்னா நேரமாக அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். அப்போது கோபங்கிறது மேகி நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். ஆனால் அது உடம்புக்கு எவ்வளோ கெடுதல்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்மளோட அனாவசியமான எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுது. அதே டயத்தில் அதை மடைமாற்றம் செஞ்சு பொறுமையாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே இனி ஒன்று வந்து பொறுமைங்கிறது வந்து என்ன, வீட்டு சாப்பாடு மாதிரி. அது வந்து மெதுவாக பொறுமை சகிச்சு தான் ஆகணும், கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அது வந்து நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ நாங்கள் இப்படி அதனால என்ன சொல்கிறோம், கோபம் வந்தாலும் நல்லா அஸ்வினி முத்திரை போட்டு நல்லா பொறுமையாக டிசிப்ளின் பண்ணுங்கள் உங்கள் கோபத்தை. அது எப்படி பண்ணுறதுனா, நீங்கள் வந்து நல்ல தியானம், ஒரு இடத்துல உட்காந்து மூச்சை கவனிங்க. இப்போ கோபம் வந்துடுச்சு, ஒரு இடத்துல மூலையில் உட்காந்து மூச்சை கவனிச்சுட்டே ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரீத்திங் நல்லா கவனிச்சுட்டு இருந்துங்க. கோபத்தையே கவனிங்க. கோபத்தை கவனிக்க ஆரம்பிக்க அது அப்படியே மெதுல சப்சைட் ஆகிடும். சப்சைட்னால் அப்படியே குறைஞ்சு வந்துடும். ஒரு நிதானம் வரும். அந்த நிதானம் வந்துடும். இல்லைன்னா என்ன ஆகும், கோபத்தை அடக்கி பிடிச்சி பொருளை கடிச்சிட்டு இப்படி இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து அதை அடக்கி சப்ரஸ் பண்ணி அது வந்து திடீர்னு ஒரு நாள் வல்கானோ ஒரு எரிமலையாட்ட வெடிச்சிடும். அதனால் மெதுவாக உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன பிரச்சனை, நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்கா, மற்றவங்ககிட்ட பிரச்சனை இருக்கான்னு அனலைஸ் பண்ணுங்கள். இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுனா உங்களுக்கே தெரியும் எதனால் கோபம் வருதுன்னு தெரியும். கோபத்தில் வார்த்தைகள் விட்டால் நம்மளோட சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதனால் பார்த்து இருக்கணும். நம்ம வந்து யோகா வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னா, உங்களுக்கு வந்து ரிப்ரெஷன் ஒரு வந்து ரிப்ரெஷன்னா அடக்கி வைக்காதீங்க. அடக்கி வச்சு தெரிஞ்சுக்குங்க எதனால் கோச்சிக்கிறோம்னு பொறுமையாக உட்காந்து யோசித்தோம்னா அது நமக்கு தெரியும். கோபங்கிறது வந்து மேகி நூடுல்ஸ், பொறுமைங்கிறது வந்து வீட்டு சாப்பாடு. கொஞ்சம் லேட்டாக தான் வரும், கொஞ்சம் சகிச்சு தான் ஆகணும், பொறுமையாக பசியோடு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், எப்போ கோபம் வந்தாலும் ஜாலியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து மூச்சையே கவனிங்க. உங்களையே யோசிச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் யோசிங்க, இதுக்கெல்லாம் போய் எனர்ஜி வேஸ்ட் பண்ணணுமா சொல்லிவிட்டு அப்போவே. ஆனால் கண்டிப்பாக பொய் கோபம் நமக்கு தேவை. இல்லைன்னா யாரும் நம்மளை பார்த்து பயந்துக்க மாட்டாங்க. பொய்க்கோபம் நடிங்க என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா.